டாரடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இயல் 8ல் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போறோம். குரூப் 2 தேர்வு தொடர் நோக்கில் தமிழ் 10,000 கேள்விகள் அப்படிங்கிற சீரீஸ்ல 9ஆம் வகுப்புல இயல் 8ல் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். முதல் கேள்வி, எந்த ஆண்டு சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டிற்கு ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பெரியார் ஈவேராவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஈவேரா ராமசாமி இருக்கார்ல பெரியார், தந்தை பெரியாருக்கு பெரியார்ன்ற பட்டம் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. 1938 தர்மாம்பாள் தலைமையில் நடந்த ஒரு மாநாட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவருக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் கொடுப்பாங்க. அதே மாதிரி யுனெஸ்கோ இவருடைய செயல்பாடுகளை பாராட்டி தெற்காசியாவின் சாக்ரடீஸ் அப்படின்ற பட்டமும் கொடுத்துருப்பாங்க. கேள்வி 2, சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் எதுன்னு கேட்டாங்கன்னா குடியரசு. 3வது கேள்வி, பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி என்ற வரியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பிச்சமூர்த்தி. அடுத்து, ரவி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கதிரவன். ரவி என்பதனுடைய பொருள் கதிரவன். பருதி அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா கதிரவன் தான். பருதினாலும் என்னது அப்படின்னா கதிரவன் தான். அடுத்தது, பிறவி இருள் என்பதன் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்குறாங்க. பிறவி இருள், பிறவியே என்னதான் அப்படின்னா இருள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறவியே இருள். அப்போ உருவகம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உருவகம். அடுத்து 6வது கேள்வி, ஆக்குவது எனில் அறத்தை ஆக்குக, போக்குவது எனில் வெகுளி போக்குக அப்படின்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யசோதரா காவியம். யாப்பிலக்கணங்களினுடைய அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. எழுத்துக்கள் குறில், நெடில், ஒற்று அப்படின்னு சொல்லி 3 வகையாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. அடுத்தது, திங்கள் முடிசூடும் மலை, தென்றல் விளையாடும் மலை, தங்கு புயல் சூழ்மலை என்ற வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. குமரகுருபரர். அடுத்ததான் பொறுத்துக, எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறது ரிஃபார்மிங் லெட்டர்ஸ் 1. மெய்யியல் அப்படின்னா ஃபிலாசபி. இயைபு தொடை, ஒரே மாதிரியான இயைபோட முடியக்கூடியது ரைமிங். இங்கிலீஷில் அதுக்கு ரைமிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க. எழுத்துரு அப்படின்னா ஃபாண்ட்டு. அப்போது 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. பெரியாரினுடைய சிந்தனைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வே. ஆணைமுத்து. தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. தலை 7 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6. விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8. பொருட்கோளும் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 தான். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் என்ற வரியை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரி, நான் முத்துக்குமார். அதாவது ஒவ்வொரு வருடமும் அந்த தூர்வாரக்கூடிய உற்சவம் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இது எங்கே அப்படின்னா தன்னோட மகனுக்கு நான் முத்துக்குமார் எழுதிய கடிதம், அதை கொடுத்துருப்பாங்க. இணைகின்றன என்பதை பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரிக்க சொல்கிறாங்க. இணை கூட்டல் கின்று கூட்டல், இந்த டிராவை பிரித்தோன்னா இரு கூட்டல் அ. அப்போ இங்கே உயிரெழுத்து இருக்குது அப்படின்னா இது எதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ரூவாக இருந்திருக்கும். கிரு கூட்டல் கின்று கூட்டல், இந்த இங்கே பிரிக்கிறப்ப இங்கே ஒரு ஆ இருக்கா, அப்புறம் இந்த நாவை பிரித்தோன்னா ஒரு இன்னு கூட்டல் ஆ இருக்குமா. அப்போ இந்த ஆவும் இந்த அன்னும் சேர்ந்து அன்சாரியை ஆ பெயரச்ச விகுதி. அடுத்து, நான் பிச்சமூர்த்தி எந்த ஆண்டு கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றிருப்பார். ஃபிஷு ரேவதி அப்படின்ற புனைப்பெயர்கள் எல்லாத்துலேயும் இவர் கவிதை எழுதக்கூடியவர். வெகுளி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வெகுளினா சினம். வெகுளினா அர்த்தம்னா சினம். அடுத்து, யசோதர காவியம் எத்தனை சுருக்கங்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 சுருக்கங்களை கொண்டது. யசோதர காவியம் 5 சுருக்கங்களை கொண்டது. சிறுபஞ்ச மூலம் 5 மூலிகைகளை கொண்டது. மேலி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கலப்பை. மேலின் அர்த்தம்னா கலப்பை. அடுத்தது, தார் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மாலை. தார் அப்படின்னா மாலை. தாமம் அப்படின்னாலும் மாலை தான். அடுத்தது, பொறுத்துக, பொடி அப்படின்னா மகரந்த பொடி. தலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா செடி அப்படின்னு அர்த்தம். இலை தலைகள் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த தலை. இந்த தலைனா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த தலை அப்படின்னா இலைத்தலைகள் அதை சொல்லுவாங்களா அது. தலையா வெப்பம் அப்படின்னா அதிகமான அளவில் என்ன செய்கிறது அப்படின்னா வெப்பம் என்ன செய்கிறது அப்படின்னா இருக்கிறது. தலையா வெப்பம்னா வெப்பம். தலைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னுமே அதிகமாகிறது. தலைத்தல் அப்படின்னா இன்னுமே அதிகமாகிறது. ஸோ அப்போ 4, 1, 3, 2 ஆப்ஷன் சி. வேலைக்காரி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. ஓரிரவு, வேலைக்காரி, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இவருடையது.
வியங்கோல் வினை முற்று விகுதிகளில் தவறானவை எவைன்னு கேட்குறாங்க. இயர் இது மூணுமே வியங்கோல் வினை முற்று விகுதி. இல்லைன்றது வியங்கோல் வினை முற்று விகுதிகளில் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தவறானது. ஊமைக்கு ஏற்ற பொருள் தருக. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மரப்பாவை அப்படிங்கிறது மரத்தாலான ஒரு பொம்மை. அது ஒரு சின்ன நானால உயிர் இறக்குறது அப்படின்றது நடக்கவே நடக்காத ஒரு செயல். அரிய செயல். கூறு என்பதனுடைய பெயரச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூறுங்கிறது அந்த இடத்துல வேர்ச்சொல். ஏன்னா அது அதுக்கு மேலே பிரிக்க முடியாது, அதுதான் வேர்ச்சொல். அப்போ அகரத்தில் முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்சம். அப்போ கூறிய அப்படின்னா அது பெயரச்சம். கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயரில் முடிஞ்சுன்னா அது வியங்கோல் வினை முற்று விகுதி. கூறல் அப்படின்னா அல்விகுதியில் முடிஞ்சால் அது தொழில் பெயர். கூறி அப்படின்னு இகரத்தில் முடிஞ்சால் அது வினையச்சம். கொற்கை பெயர் சொல் வகையறிக. கொற்கைங்கிறது ஒரு இடத்தினுடைய பெயர், அப்போ அது இடப்பெயர். ஆப்ஷன் சி. தமக்கென முயலா நோந்தால் பிறக்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஆப்ஷன் ஏ. பாண்டம் பாண்டமாக இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுக்கு தொடர். பாண்டம் பாண்டமாக. ஞானம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்னா அறிவு. ஞானம்னா அறிவு. வெகுளின்னு என்ன அர்த்தம்? சினம். தீதில் அப்படின்றத பிரித்து எழுதும் போது கிடைப்பது தீது கூட்டல் இல். ஆப்ஷன் சி. அப்போ எப்படி வருது அப்படின்னா உயிர் வரும்போது உக்குரலில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்தை விட்டுட்டு உக்குரல் என்ன செஞ்சிடும்னா ஓடிடும். உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும்ன்ற போயிடுச்சு. அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றி தீதில் அப்படின்னு சொல்லி புணர்ந்திருக்கும். எதிர்ச்சொல் தருக. மலர்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கூம்புதல் வாடுதல் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் பி. பொருந்தாதது எது? பனந்தோட்டம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், பனங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ தவறு. மாந்தோப்புன்னு சொல்லுவோம், வாழைத்தோப்புன்னு சொல்லுவோம், பழாத்தோப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்துதான் சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்வு செய்க. அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது. அந்த பையன், அந்த இந்த என்ற சுற்றுத்திரிபுகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சொன்ன செய்தி அப்படிக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. ஏன்னா அது ஒரு பெயரச்சம். பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. சொன்னன்றது ஒரு எச்ச சொல். அது செய்தி அப்படின்ற பெயர் சொல் நிறைவு செய்யும் போது பெயரச்சம். பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. அப்போ ஆப்ஷன் பி தான் எது அப்படின்னா சரியானது. பெரியார் பற்றிய சிறப்புகளில் தவறானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெண்தாடி வேந்தர், வைக்கம் வீரர், பகுத்தறிவு கவிராயர், பெண்ணின போர் முரசு. பகுத்தறிவு கவிராயர் நம்ம அவரை சொல்ல மாட்டோம். யாரு? பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. அப்போ ஆப்ஷன் சி தவறு. பெரியாரினுடைய மொழி சீரமைப்புகளில் தமிழக அரசு சிலவற்றை நடைமுறைப்படுத்திய ஆண்டு எது அப்படின்னா 1978ஆம் ஆண்டு. பெரியார் நடத்திய இதழ்களில் தவறானது. குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, விடுதலை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் திராவிட நாடு அவருடைய இதழ் கிடையாது. அடுத்ததா கமுகம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பாக்கு. கமுகம் அப்படின்னா பாக்கு. புல்னா அர்த்தம்னா பறவை. புல்னா பறவை. கடலுக்கு நீருன்னு ஒரு பெயரும் இருக்கான். நீர்னாலும் அது கடலை தான் குறிக்குமா. விசும்புன்னு அர்த்தம்னா வானம். போகிறது என்பதை பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரித்தோம் அப்படின்னா போ அப்படிங்கிறது தான் பகுதி. அது ஒரு கட்டளை சொல். இது பிரிச்சிட்டோம். இங்கே இக்கு இருக்கு. போ கூட்டல் இங்கே கிரு அப்படின்னு வரும். கிரு கூட்டல் ஆ கூட்டல் தூ அப்படின்னு வரும். அப்போ போ அப்படிங்கிறது பகுதி. கிருக்கின்ற ஆணின்ற நிகழ்கால இடைநிலை. ஆ இந்த இடத்துல சாரியை. தூ ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. சில நேரங்கள் அது படற்கை வினைமுற்று விகுதின்னு கூட சொல்லுவாங்க. தாவோ தேஜிங் என்ற கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடையீடுல சொல்லக்கூடிய சி மணி அப்படின்றவர். ஆப்ஷன் டி. அடுத்து லாவோட்ஸு சீனாவில் பொது ஆண்டினுடைய 2ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர். சீன மெய்யியலாளர். கான்ஃபூசியஸ் இவரது சமகாலத்தவர். அந்த காலம் சீன சிந்தனையினுடைய பொற்காலமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று கொடுத்துறாங்க. அடுத்து காரணம் சொல்கிறாங்க. இந்த லாவோட்ஸு தாவோவியம் அப்படின்ற சிந்தனை பிரிவை சேர்ந்தவர். ஒழுக்கத்தை மையமாக வைத்து கான்ஃபூசியஸ் சிந்திக்கிறாரு. லாவோட்ஸுவோ இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை முன்வைக்கிறாரு. ஸோ 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் நமக்கு சிலபஸில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். வாயிலும் ஜன்னலும் இலக்கண குறிப்பு. விகுதி வெளிப்படையாக 2 தடவை என்ற மாதிரி வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எண் உமை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் ஏ எண் உமை. இதே இது வாயில் ஜன்னல் அப்படின்னா விகுதி மறைஞ்சு வந்துருந்துச்சு அப்படின்னா அது உமை தொகையாக இருந்திருக்கும். அடுத்ததான் யசோதரா காவியத்தினுடைய பாடல்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஒரு 320லேருந்து 330 வரைக்கும் சொல்லுவாங்க. 5 சருக்கங்களை கொண்டது. 320லேருந்து 330 வரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடங்களில் 320 இருக்குது, ஒரு இடங்களில் 330 இருக்குது. அடுத்து சரியான இணை எது? அறம் அப்படின்றாங்க. மேற்கொண்ட நன்னறி. அறம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மேற்கொண்ட நன்னறி. சரியான இணை எதுங்க? சரி அறம் அப்படின்ற சாரி அதாவது ஆக்குவது எனில் அறத்தை ஆக்குக, நற்செயலை ஆக்குக. ஆக்குவதெனில் அறத்தை ஆக்குக. அதாவது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஞானத்தை நோக்குக. அறிவை தான் நம்ம என்ன செய்யணும்னா தேடணும்.
ஒரு ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா விரதம் கடைபிடிக்க அப்படின்னு, விரதம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மேற்கொண்ட நன்னெறி. அப்போ 3 கூற்றுகளுமே அதனுடன் சரியாக பொருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்ததா போக்குக என்பதை பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரிக்கணும். போக்கு கூட்டல் க, போக்கு கூட்டல் க, போக்கு பகுதி க, வியங்கோல் வினைமுற்று விகுதி. க இயர்ல முடிஞ்சுன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி. ஐஞ்சிறுகாப்பியங்களுள் வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யசோதரா காவியம், அதே மாதிரி கம்பராமாயணம், சீவ சிந்தாமணி, அதே மாதிரி வந்து தண்டி அலங்காரம், இதெல்லாமே வடமொழியிலிருந்து இங்கே தமிழில் தழுவி எழுதப்பட்ட நூல்கள் தான். ராவண காவியம் இந்த மாதிரி எல்லாமே. அடுத்து வந்து தொண்டு செய்து பழுத்த பழம், ராமாயணம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய வெண்தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும் என்ற வரிகள் யாரை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா பெரியாரை பற்றி குறிப்பிடுகிறது. பெரியார் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய வெண்தாடி மார்பில் விழும் அப்படின்றது யாரை பற்றிய கூற்று அப்படின்னா பெரியாரை பற்றியது. வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு எத்தனை சதவீத விழுக்காடு தரப்படணும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னார் அப்படின்னா 50% விழுக்காடு தரப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பெண்ணுரிமையை பற்றி முதல்ல பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தவரும் திருநாவுக்கரசர் பெண்ணுரிமையை பற்றி நிறைய வந்து என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா தன்னுடைய கவிதைகளில் பேசியிருப்பார். இன்றைய அறிவியல் வளர்ச்சி கேட்ட நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியார். அசை எத்தனை வகைப்படும்? நேரசை, நிறையசைன்னு அசை 2 வகைப்படும். நேரசைக்குரிய வாய்ப்பாட்டில் தவறானது. நேரசைன்னு எப்படி சொல்லுவோம்? குறில் தனித்தும், குறில் பக்கத்தில் ஒற்ற அடுத்தும், நெடில் தனித்தும், நெடில் பக்கத்தில் ஒரு ஒற்ற அடுத்தும் வந்துச்சுன்னா நேரசை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நிறையசைனா குறிலினை தனித்தும், குறிலினைக்கு பக்கத்தில் ஒற்ற அடுத்தும், குறில் நெடில் தனித்தும், குறில் நெடிலுக்கு பக்கத்தில் ஒற்ற அடுத்தும் வந்தால் அது நிறையசை. அப்போ இங்கே எது நேரிசைக்குள்ள வாய்ப்பாடு கிடையாது? இந்த அணில் அப்படிங்கிறது நிறையசைனுடையது, மற்ற எல்லாமே நேரசைக்குரியது. அப்போ ஆப்ஷன் சி தவறு. சீர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சீர் 4 வகைப்படும். இயற்சீர், வெண்சீர், காய்ச்சீர், கனிச்சீர். அடுத்து எழுத்துக்களால் ஆனது அசை. ஒரு எழுத்தோ ஈரெழுத்தோ தனித்து நிற்பதற்கு பேர் அசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகளினுடைய சேர்க்கை என்ன சொல்லுவாங்கன்னா சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அசை நிறையா இருந்தால் அதுக்கு பேர் சீர். இது பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமையக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க. சீர் தான். அப்போ 2 கூற்றுகளும் சரியானது. ஆப்ஷன் ஏ. அடுத்ததா நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவதும் உண்டு, அதனை நேர்புன்னு சொல்லுவாங்க. சரி. நிறை என்பதோடு உகரம் சேர்ந்து முடியும் போது அந்த அசைகளை நிறைவுன்னு சொல்லுவாங்க. சரி. மூவசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர், வெண்சீர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு பெயர்களும் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. மூவசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர், வெண்சீர்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதில் காய் கனி 2மே வந்து வரும், அதனால் வெண்சீர்னு அது சொல்ல மாட்டாங்க. ஸோ 3வது கூற்று வந்து தவறு. நிறையசைக்குரிய வாய்ப்பாட்டில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறையசைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2 குறிலினை தனித்தும், குறிலினைக்கு பக்கத்தில் ஒற்றடுத்தும், குறில் நெடில் தனித்தும், குறில் நெடிலுக்கு பக்கத்தில் ஒற்றடுத்தும், குறில் நெடில் தனித்தும், குறில் நெடிலுக்கு பக்கத்தில் ஒற்றடுத்தும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது நிறையசை. இங்கே பார்த்தீங்கன்னா பால்னு கொடுத்துருக்காங்க. பால்ன்றது ஒரு நெடில் தனித்தும் நெடிலுக்கு பக்கத்தில் ஒற்றும் வந்தால் அதுக்கு பேர் நேரசை. அப்போ ஆப்ஷன் சி என்னது அப்படின்னா தவறானது. யாப்பிலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. 6 வகைப்படும். யாப்பிலக்கணம் 6 வகைப்படும். ஏற்கனவே தெரியும், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லி யாப்பினுடைய உறுப்புகளை வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து விடைக்கேற்ற வினா தேர்க. பானையினுடைய வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. அப்போ கேள்வி எப்படி இருந்திருக்கும்? பானையினுடைய எந்த பகுதி நமக்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ. முண்டி மோதும் துணிவே இன்பம். இந்த வடிகளில் இன்பமாக உருவாக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துணிவு. முண்டி மோதும் துணிவே இன்பம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இந்த குறளினுடைய ஈற்றுச்சீரினுடைய வாய்ப்பாடு எது? பெரிதுன்ட்டாங்க. பெரிது. இதுவும் குறில். இப்போ கூட்டல் ஏ குறில். ரீயை பிரிச்சோன்னா இரு கூட்டல் ஈ 2மே குறில். குறிலினை தனித்தும், பக்கத்தில் ஒற்று வரல, அப்போ குறிலினை தனித்தும் இது நிறையசை. இங்கே உகரத்தில் முடிஞ்சிருக்கு. அப்போ நிறைவு. நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைவுனா பிறப்பு. ஆப்ஷன் டி. அதாவது இதை மட்டும் பிரித்தோம் அப்படின்னா நிறையசை வருது. இதுக்கு பக்கத்தில் ஒற்று இருந்தால் தான் அதை நம்ம சேர்த்து எடுக்க முடியும். ஆனால் தனியாக ஒரு குறில் மட்டும் இருக்குது, நம்ம உடனே அதை நேரசைன்னு போடக்கூடாது. இது உகர எழுத்தாக இருக்குது. இத்துக்குட்டல் உகரமாக இருக்குது. அப்போ இது நிறைவுன்னு சொல்லுவோம். நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்பு. இதே இது நேர் பக்கத்தில் ஒரு உகரம் வந்துச்சு அப்படின்னா அது நேர்பு. நேர்புனா காசு, நிறைவுனா பிறப்பு. நேர் நேர் என்ற அசையினுடைய வாய்ப்பாடு தேமா. நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். காய்முன் நேர் அமைவது. காய்முன் நேர் அமைந்தா வெண்சீர் வெண்டலை. ஆப்ஷன் பி.
அடுத்து அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அடி 5 வகைப்படும். குறளடி, அளவடி, சிந்தடி, நெடிலடி, களிநெடிலடி. 2 அடிகளை கொண்டது குறளடி. சரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 அடிகளை கொண்டது சிந்தடி. சிந்து அப்படின்னு எழுதுங்க. எத்தனை எழுத்து இருக்குது? 3 எழுத்து இருக்குது. அப்போ 3 அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 சீர்களை கொண்டது அளவடி. நெடிலடி 5 சீர்களை கொண்டது நெடிலடி. 6 அல்லதுக்கு மேலே இருந்துச்சுன்னா களிநெடிலடி. அப்போ 4 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் டி. தொடை எத்தனை வகைப்படும்? தொடை 8 வகைப்படும். மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, ஏய்வு தொடை, அந்தாதி தொடை, அந்த மாதிரி செம்மொழி தொடை, இந்த மாதிரிலாம் வரும். இருத்தல் எனும் சமுத்திரம் அந்த பேரிலிருந்து வந்தது. மெய்மை என்னும் இந்த ரத்னம் டேஷ் என்ற வரியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உமர் கய்யாம் பாடல்கள். உமர் கய்யாம் இவர் ஒரு பாரசீக கவிஞர். ருபாயத் அப்படின்ற ஒரு 4 அடி செயல் இயற்றியிருப்பார். சிலபி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அசை. சிலபி அப்படின்னா அசை. தங்கைக்கு என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மூவா. தம்பிக்குன்னா அறிஞர் அண்ணா. தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். யார் அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னா யுனெஸ்கோ 1970 என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. விண் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா விண்ணுலகம் அப்படின்னா வானம். விசும்புனா வானம். பருதினா கதிரவன். ரவினால என்ன அர்த்தம்னா கதிரவன். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய வெண்தாடி மார்பில் விழும். மண்டை சுரப்பை உலகு தொடும்ன்றது பெரியாரை பற்றினது. ஆனால் அது அப்படி சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ. ரிவோல்ட் என்ற இதழினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். அடுத்ததா பெரியார் உயிரெழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும் ஔ என்பதை ஔ எனவும் சீரமைத்தார். எடுத்துக்காட்டு ஐயா, ஐயா, அதே தான், இது சரி. மெய்யெழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் மூலமாக தமிழ் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம்னு சொன்னார். ஸோ 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் ஏ. இந்த எழுத்து சீர்திருத்தம் 1978 என்ன செய்யப்படுது அப்படின்னா அரசால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அடுத்து பிறமொழி சொற்களை நீக்குக அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றதுன்னு சொல்ல மாட்டோம். கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லுவோம். சில இடங்களில் கோவிலுக்கு அப்படின்னு கூட கொடுப்பாங்க. அடுத்து புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன். ஆப்ஷன் பி. ஒளி வேறுபாடு அதிக. குறுகு குறுகு அப்படின்னு சொல்கிறாங்க. குறுகு, இந்த குறுகுன்னு என்ன அர்த்தம்னா நாரை அப்படின்னு அர்த்தம். இது கூனி குறுகி அப்படியே சுருங்குறது, நெருங்குறது அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ. நே என்பதனுடைய பொருட்கள் தவறானது. நேனா நேசம், அன்பு இதெல்லாம் வரும். நோய் அப்படிங்கிறது வராது. ஆப்ஷன் சி தவறு. அமர்ந்தான் என்பதன் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமர். ஆப்ஷன் ஏ. வேர்ச்சொல்லை வினை எச்சமாக மாற்று. வீல், வீழ்ந்து. ஆப்ஷன் சி. அகரவரிசைப்படுத்துக. ஏத்தி, குன்றம், ஞாலம், மாமலை. உயிரெழுத்துக்கள் இருந்தால் அதை தான் நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். அப்போ ஏத்தி அப்படிங்கிறதுல உயிரெழுத்து இருக்குது, அதை வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு. அடுத்து எரள வளல, லகரம் நகரம். இப்போது முதல்ல உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய வார்த்தையை பிரிச்சிட்டோம். அடுத்து 2வதாக இருக்கக்கூடியது மெய்யெழுத்துக்களில் முதல் எழுத்து என்னது? இக்கு. இக்கில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குன்றம் அப்படின்றது இருக்குது. அப்போ 2வது குன்றம். முதல்ல இருக்கிறது ஏத்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா இக்கு. இக்குக்கு அப்புறம் என்ன இருக்குது? இச்சு கிடையாது, இஞ்சில் இருக்குது. என்ன இருக்குன்னா ஞாலம். அடுத்ததாக தான் மாமலை. அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏத்தி, குன்றம், ஞாலம், மாமலை. பெரியார் விதைத்த விதைகளில் தவறானவை. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னார். கலப்பு திருமணம், குடும்ப நலத்திட்டம் எல்லாத்தையும் பற்றி பேசியிருப்பார். கோயில் நலக்கொடையை பற்றி பேசியிருக்க மாட்டார். ஆப்ஷன் சி தவறு. புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தி. ஒளி அமுது என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்னென்னா உருவகம். ஒளியே அமுது. இது அமுத ஒளி அப்படின்னா அமுதம் போன்ற ஒளின்னு சொல்லுவோம். ஆனால் ஒளியே அமுதுதான்னு சொல்லும்போது அது உருவகம். நிறைநேர் என்ன அர்த்தம்னா புளிமா. நிறைநேர் புளிமா. நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறைநிறை கருவிலம், நேர்நிறை குவிலம். பிஷு ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நா. பிச்சமூர்த்தி. தம்பிக்கு என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ணா. வைகரை என்பதனுடைய பெயர் சொல் என்ன? வைகரை அப்படின்றது காலப்பெயர். ஆப்ஷன் பி. நோக்குக என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று விகுதி. ஆமைகள் வேகமாக ஓடா, ஓடாது அப்படின்னு வரணும். ஓடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னது அப்படின்னா எதிர்மறை வாக்கியம். அடுத்தது ஆசிரியர் கற்பித்தார் அப்படின்னா ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு கற்பிக்கிறாரு. தன்வினை பிறவினை அப்படின்னு எடுத்திங்கன்னா கற்றார் அப்படின்னா அவர் அந்த வினையை செய்கிறாரு. பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது பிறவினை. அடுத்ததா கூற்று 1. புதிய படைப்புச் சுழலில் மரபு கவிதையின் ஞாபகப்பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகளை புது கவிதைகள்னு சொல்கிறாங்க. சரி. இதுக்கு இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதைன்னு பல பெயர்கள் இருக்குது. ஸோ 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ.
சயின்ஸுக்கு பலி என்றது யாரினுடைய சிறுகதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பிச்சமூர்த்தியினுடைய சிறுகதை சயின்ஸுக்கு பலி. மலர்ச்சி என்பதனை பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி பிரித்தோம் அப்படின்னா மலர் கூட்டல் இச்சு கூட்டல் சீனாலும் தொழில் பெயர் விகுதி. மலர் பகுதி இச்செனதுனா சந்தி. வாழ்க்கை போர் அப்படின்றது இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. வாழ்க்கையே போராட்டம் தான், போர் மாதிரியான வாழ்க்கையெல்லாம் கிடையாது, வாழ்க்கையே போராட்டம் தான். உருவகம் ஆப்ஷன் ஏ. நிறை கருவிலம் ஆப்ஷன் பி. அடுத்து சரியான இணை எது? நேர் அப்படின்னா நாள், நிறைனா மலர். நேர் கூட்டல் உகரத்தில் முடியக்கூடிய ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா அது நேர்பு. நேர்புனா காசு, நிறைபுனா பிறப்பு. அப்போ 4 கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் டி. கனிமுன் நேர் வருது அப்படின்னா, கனிமுன் நேர் வந்துச்சு அப்படின்னா ஒன்றாத வஞ்சித்தலை. காய்முன் நேர் வந்துச்சுன்னா ஒன்றிய வஞ்சித்தலை. அடுத்து முதல் 2 சீர்களில் ஒன்று போல வர்றதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணை. இணை அப்படின்னு சொல்லுவாங்க. என்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா எலும்பு. என்பு என்பதன் பொருள் எலும்பு. அடுத்தது ஒரு அடியில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுக்கிறதுக்கு பேர் மோனை. வன்மை என்பதன் பொருள் என்னன்னா வள்ளல் தன்மை, அதாவது ஈகை அப்படின்னு அர்த்தம். 6 சீர்கள் அல்லதுக்கு மேற்பட்ட சீர்கள் கொண்டது களிநடிலடி. நேர்நிறை கூவிலம். காய்முன் நிறை வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலித்தலை. காய்முன் நிறை வந்துச்சுன்னா கலித்தலை. இதோட இயல் 8 இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் முடியுது. இயல் 9 நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.